மத்திய பட்ஜெட்ல நம்ம திருப்பூருக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. அமெரிக்காவோட பிரச்சனைக்கு ஒரு சூப்பரான தீர்வு இது அப்படின்னு சொல்லலாம். அந்த திட்டத்தை பத்தி நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லிருக்காங்க அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். For the labor intensive textile sector, அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அரசு நம்ம இந்திய ஜவுளி பொருட்கள் மீது அதிரடியா 50% இறக்குமதி வரியை விதிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால திருப்பூருடைய ஏற்றுமதி வர்த்தகம் முடங்கக்கூடிய ஒரு அபாயத்துல இருக்கு. ஆண்டுக்கு சுமார் 45,000 கோடி அளவுக்கு வர்த்தகம் செய்யக்கூடிய திருப்பூர்ல அமெரிக்காவை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பல நூறு நிறுவனங்களும் பாத்தீங்கன்னா இப்போ ஆர்டர் இல்லாம சிக்கி தவிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் மத்திய அரசோட புதிய 5 அம்ச ஒருங்கிணைந்த திட்டம் திருப்பூருக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா டெக்ஸ்டைல் செக்டார் டெவலப்மெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒன் நேஷனல் ஃபைபர் ஸ்கீம், ரெண்டாவது டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், மூன்றாவது சமாரத் 2.0, நான்காவது டெக்ஸ் எக்கோ இனிஷியேட்டிவ், ஐந்தாவது நேஷனல் ஹேண்ட்லூம் மற்றும் ஹேண்டிகிராஃப்ட் ப்ரோக்ராம். இந்த 5 பாயிண்ட்ஸ் தான் இதுல சொல்லியிருக்காங்க. 1. The National Fiber Scheme for Self-Reliance in Natural Fibers such as silk, wool and jute. நேஷனல் ஃபைபர் ஸ்கீம், தேசிய இழை திட்டம். திருப்பூர் பாத்தீங்கன்னா இது வரைக்குமே பருத்தி ஆடைகளை பெரிதும் நம்பி இருக்கு. ஆனா உலக சந்தையில தற்போது செயற்கை இழை ஆடைகளுக்கான தேவை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா இருந்துட்டு இருக்கு. இப்ப புதுசா அனௌன்ஸ் பண்ணிருக்கிற திட்டத்தின் மூலமா பட்டு, கம்பளி மற்றும் நவீன கால தொழில்நுட்ப இழைகள், அதாவது மேன்மேட் மற்றும் நியூ ஏஜ் ஃபைபர்ஸ் இதெல்லாமே உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்யப்படும். பருத்தி விலை ஏற்ற இறக்கங்களால நம்ம திருப்பூர் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுறாங்க. அதனால இனி குறைவான விலையில தரமான செயற்கை இழைகளை உள்நாட்டிலேயே பெற்று அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகளுக்கு போட்டி விலையில ஆடைகளை அனுப்ப முடியும். The Textile Expansion and Employment Scheme to modernize traditional clusters and common testing and certification centers. டெக்ஸ்டைல் எக்ஸ்பான்ஷன் மற்றும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம், ஜவுளி விரிவாக்கம் மற்றும் வேலைவாய்ப்பு திட்டம். திருப்பூர்ல இருக்கிற பெரும்பாலான சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பழைய இயந்திரங்களால அவங்களுக்கு உற்பத்தி செலவு அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. இதனால சர்வதேச போட்டியை சமாளிக்க முடியாம போறதுக்கு இது ஒரு காரணமா இருக்கு. மூலதன உதவி நவீன இயந்திரங்களை வாங்குறதுக்காகவும் தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கும் அரசு நேரடியாகவே நிதி உதவியை வழங்க போறாங்க.